மக்களே வணக்கம். இன்றைக்கி சண்டே மார்னிங் 6 o'clock தாளாங்குப்பம் போயிருந்தோம் ஃபிஷ் வாங்குறதுக்காக. எங்கள் வீட்டில் இருந்து தாளாங்குப்பம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 hours ஆகும். ஏன் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சா நம்ம கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி தான் போய் ஆகணும். ஏன்னா அங்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும். ஏன்னா பிடிச்சிட்டு வந்து இமீடியட்டாக வந்து சேல் பண்ணுவாங்க. நிறைய மீன் பார்த்திங்கன்னா உயிரோடவே இருக்கும். இந்த மீன்களை வந்து பார்த்திங்கன்னா கூடியாக தான் அங்கே விற்பாங்க. அங்கே இருக்க மீனவர்கள் கொண்டு வந்து சேல் பண்ணுவாங்க. அங்கே இருக்க மீன் விற்கிறவங்க அதை வாங்கிட்டு நம்ம வந்து கூடையாக வாங்கிக்கிறதுனாலும் வாங்கிக்கலாம். அவங்கக்கிட்டேருந்து ஒரு 50 rupees 100 rupees எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வேணும்னா அது அதுக்கப்புறமா வந்து சேலுக்கு போயிடும். அந்த சேல்லேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கலாம். இப்போ இங்கே போகிறது யாருக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுனா, நீங்கள் ஒரு 5-6 பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியிலோ சேர்ந்து போய் வாங்குறீங்க அப்படின்னா த பெஸ்ட்டு பிளேஸ் தாளாங்குப்பம். ஸோ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நல்ல மீன் சூப்பரான ரேட்டில் ஒரு 5-6 பேர் ஷேர் பண்ணி வாங்குகிறோன்னா கரெக்டான விலையில் அழகான மீன்கள் செம்ம டேஸ்ட்டோடு நம்ம சாப்பிட்லாம் 2 வாரத்துக்கு வச்சு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்களும் நிறைய மீன்கள் வாங்கினோம். சங்கரா வாங்கினோம், கிழங்கா வாங்கினோம், நண்டு வாங்கினோம், எறா வாங்கினோம். அதுக்கப்புறம் ஒரு கலவா மீன், நல்லா கொஞ்சம் பெரிய கலவா மீன் வாங்கினோம். ஸோ இந்த மாதிரி மீன்களை வாங்கி நாங்கள் ஒரு 5-6 பேர் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ எங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரேட்டில் கிடச்சிது. நல்ல குவாலிட்டியாக கிடச்சிது. இது ஒரு 2 weeks வச்சு சூப்பராக சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மீன். நல்ல மீன் வாங்கி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கும் நீங்கள் ஒரு 10 நாள் ஆன மீனை நமக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க இல்லையா, நம்ம வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மீனுக்கும் டேஸ்ட்டு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு தடவை தாளாங்குப்பம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ